தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: அடியவருக்கு அடைக்கலம். இன்றைய தேவ மனுஷி காரி டென் பூம் மண்ணில் பிறந்தது 15/4/1892 ஆண்டு. விண்ணில் சென்றது 15/4/1983 ஆண்டு. ஊர் ஹார்லம், நாடு நெதர்லாந்து, தரிசன பூமி ஹாலந்து. 1940 ஆண்டில் ஹாலந்து தேசம் ஜெர்மனிய படைகளிடம் சரணடைந்தது. ஹிட்லரின் கொடுமைகளுக்கு தப்பி ஹாலந்து தேசத்திற்கு வந்த யூதர்கள் பிடித்து கொள்ளப்பட்டனர். சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். காரி டென் பூம் குடும்பம் ஹாலந்து தேசத்தில் கடிகார செய்யும் தொழிற்கூடம் ஒன்றை நடத்தி வந்தனர். உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தனர். நூற்றுக்கணக்கான யூதர்கள் காரின் குடும்பத்தினரால் சாவுக்கு தப்பினார்கள். 1943 ஆண்டு ஹிட்லரின் ரோந்து படை குடும்பத்தை குறிவைத்தது. கூண்டோடு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சித்திரவதைகளினால் காரியின் தந்தையும் தங்கை பெட்சியும் மரித்து போனார்கள். காரி சிறைக்குள்ளே ஆராதனைகளை நடத்தி மக்களை ஆண்டவருக்குள் நடத்த ஆரம்பித்தார். தினமும் மறைவிடத்தில் 2 ஆராதனைகள் நடத்தப்பட்டன. காரியின் டச்சு வேதாகமம் சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஆறுதலாக காணப்பட்டது. ஆண்டவரின் அநாதி தீர்மானத்தின்படி காரி டென் பூம் விடுதலை செய்யப்பட்டார். தேவன் தனக்கு செய்த மகத்துவங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார். 2ஆம் உலகப் போரில் அனாதைகளான மக்களுக்காக இல்லம் ஒன்றை கட்டி அவர்களுக்கு உதவினார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தனது சிறைச்சாலை அனுபவங்களை எடுத்துரைத்து மக்களை விசுவாசத்தில் நிலை பெற செய்தார். காரி டென் பூம் ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஆவார். மறைவிடம் என்ற நூல் பிரபலமானது. பின்னர் அது படக்காட்சியாகவும் தயாரிக்கப்பட்டது. பிறருக்காகவே வாழ்ந்த காரி டென் பூம் தனது பிறந்த தினத்திலேயே ஏப்ரல் 15, 1983 விண்ணுலகம் சென்றார். அன்பரே, பாடுகள் வரும்போது பரமனின் பணியை எவ்விதம் செய்கிறீர்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கிறிஸ்தவ மார்க்கத்தின் வேலை ஒருவனை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதல்ல, மாறாக துன்பத்திற்குள்ளேயே காப்பாற்றுவதாகும் என்கிறார் ஸ்டான்லி ஜோன்ஸ்.